அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலே குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலிலே நாங்கள் தோல்வியடைந்திருக்கிறோம். அதை நாங்கள் முழுமையாக ஒத்துக்கொள்கிறோம். இந்த கூட்டணி தோல்வியடைந்திருக்கிறது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்ய போகிறது? இந்த இயக்கத்தை காப்பாற்றப்பட வேண்டும், நிலைநிறுத்தப்பட வேண்டும். மாண்புமிகு எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்று உள்ளோம். ஆகவே இன்றைக்கு தமிழக மக்கள் நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலிலே தமிழக வெற்றி கழகத்திற்கு குறிப்பாக முதலமைச்சர் திரு மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தெளிவாக வாக்களித்திருக்கிறார்கள். அந்த மக்கள் தீர்ப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறது. இந்த நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு பிறகு கலந்தாலோசித்த போது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சில முன்மொழிகளை எங்களுடன் வைத்தார். இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம். இந்த 53 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்திருக்கிறோம். 2 தலைமுறை 3 தலைமுறையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே எங்கள் முன் வைக்கப்பட்டது என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு நல்லா புரிஞ்சுக்குங்க, எந்த திமுகவை நாங்கள் எதிர்த்தோமோ அந்த திமுகவினுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னை முதலமைச்சராக தேர்வு செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்னும் சொன்னால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த முன்மொழிவுக்கு யாரும் சம்மதிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சொன்னால் பேரதிர்ச்சிக்குள்ளானோம். எப்படி இதையெல்லாம், இப்படி ஒரு திட்டத்தை எப்படி சொல்கிறார், எப்படி மனம் உருகிறது, எப்படி எந்த எண்ணத்தில் இதை சொல்றார்? அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இல்லாமல் போய்விடும் என்று நாங்கள் கருத்தை சொன்னோம். இது தவறு, இது வேண்டாம் என்று நாங்கள் சொன்னோம். அப்படி இருக்கின்ற போது அதை ஏற்க மறுத்தார்கள், ஒற்றுக்கொள்ளவில்லை, நிலைப்பாடு இருந்தது. அதனால் நாங்கள் பெரும்பான்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற குழுவினுடைய கூட்டத்திலே குழு கூட்டப்பட்டது. அந்த குழுவுடைய கூட்டத்திலே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானம் என்னவென்றால், நடந்து முடிந்த தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் அந்த கூட்டணியில் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடைந்திருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி எந்த கூட்டணியிலும் இல்லை. தேர்தலுக்கு முந்தைய இந்த கூட்டணி எந்த கூட்டணியிலும் இப்போது இல்லை. நாங்கள்
இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதிய முடிவை எடுக்க வேண்டும். இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும், புத்துயிர் கொடுக்கப்பட வேண்டும், மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும், புதிதாக நாம் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு எடுத்தோம். அதன்படி தீர்மானத்தின்படி மக்கள் தீர்ப்பை ஏற்று இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற முதலமைச்சராக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை அந்த ஆட்சியை ஆதரிப்பது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்துடைய கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. இரண்டாவதாக சட்டமன்றத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய குழுவினுடைய தலைவராக எங்களுடைய கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கொறடாவாக டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். துணைத் தலைவராக சட்டமன்ற உறுப்பினர் ஹரி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். திரு செயலாளராக சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திரு காமராஜ் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் தேர்வு செய்யப்பட்டு முறைப்படி தற்காலிக சபாநாயகரிடம் நேற்று நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கிறோம். இது எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பெரும்பான்மை முடிவு. அது மட்டுமல்ல, இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, தொடர்ந்து பல்வேறு தேர்தல்களை நாங்கள் தோல்வியை சந்தித்து வருகிறோம். இதில் யார் மேலும் தனிப்பட்ட குற்றச்சாட்டு இல்லை. இந்த தோல்வியை நாங்கள் எல்லோருமாக நாங்கள் பொறுப்பாக தான் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் குறை இவர் குறை என்று சொல்லவில்லை. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைவருமாக சேர்ந்து இந்த தோல்வியை நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம். இப்போது எங்களுடைய கடமை, எங்களுடைய கவலை எல்லாம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவரால் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம், அம்மா அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும், புத்துயிர் கொடுக்கப்பட வேண்டும். இதை நம்பியிருக்கிற கோடிக்கணக்கான தொண்டர்களை காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே ஏன் தோற்றோம், எதற்காக தோற்றோம், என்ன காரணம் என்பதை ஆராய வேண்டும், கலந்தாலோசிக்கப்பட வேண்டும், நல்ல முடிவை எடுக்க வேண்டும். கட்சியினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எல்லோரையும் கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களை நாங்கள் கழக பொதுக்குழுவை விரைந்து கூட்டுமாறு நாங்கள் வேண்டுகோள் கொடுத்திருக்கிறோம். பொதுக்குழுவை கூட்டுங்கள். பொதுக்குழுவை நம்ம ஆரோக்கியமாக விவாதிக்கலாம். என்ன நடந்தது, எங்க தவறு நடந்தது, ஏன் இது நடக்கிறது, தொடர்ச்சியாக இந்த நிலைமை என்ன காரணம், முழுமையாக நாம் ஆராயப்பட வேண்டும். முழுமையாக இந்த கட்சியை புதுப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். நம்புகிறோம் விரைந்து பொதுச் செயலாளர் அவர்கள் பொதுக்குழுவை கூட்டுவார் என்று நம்புகிறோம். கூட்ட வேண்டும், கூட்டுவார். அப்போது அந்த பொதுக்குழுவிலே நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக கலந்தாலோசித்து இந்த கட்சியினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலத்தை மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவோம். No more question. Please, no more question. 2 o'clock, 2 மணிக்கு வர. அனைவருக்கும் சொல்லியிருக்காங்க தெரியல. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களை நாங்கள் தாழ்மையோட கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு அதிமுகவை உடைக்கிறோம் அப்படி இப்படின்லாம் எங்க மேல அவதூறு பரப்புறாங்க. எங்களது அருமையான சி சரவணன் தெளிவாக சொல்லிட்டாரு. இது சிலரால் பரப்பப்படுகிறது. எங்களுக்கு அந்த நோக்கமே கிடையாது.
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி. இப்ப நானும் டிவி சண்முகம், ரங்கமணி, விஜய் நாங்கெல்லாம் ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிச்ச போது எங்களுடைய தந்தையை அந்த கட்சி துவங்கணுவாங்க. ஆகவே அந்த நோக்கமெல்லாம் கிடையாது. தொடர் தோல்வி 21லயும் நம்ம வெற்றி பெற்றிருக்க வேண்டியது, 24லும் நம்ம பெரிய வெற்றி பெற்றிருக்க வேண்டியது, அதெல்லாம் கை நழுவி போயிடுச்சு. இதே போல இந்த சூழ்நிலையிலும் நம்ம ஆட்சி அமைத்திருக்க சூழ்நிலை இருந்தது. அதிமுக ஆட்சி வந்திருக்கு, அம்மாவுடைய ஆட்சி. தொடர் தோல்வி காரணமாக சில கேள்விகள் எழுப்பணும், அண்ணா எல்லாம் விளக்கமா சொல்லிட்டாங்க. ஆகவே அதிமுக எப்பொழுதும் உடையாது, அதுக்கு நாங்க காரணமா இருக்க மாட்டோம். அண்ணா சொன்ன மாதிரி ஒரு ஆரோக்கியமா இப்ப பொதுக்குழு கூட்டி பொதுச் செயலாளர்கள் கண்டிப்பா ஒரு ஆரோக்கியமா அது முடிவெடுத்து கட்சி கட்டுக்கோப்பா போகணும். ஆகவே அதுக்கு அவரும் இறங்கி பண்ணணும். நன்றி, வணக்கம்.